ஸோ ஹலோ கைஸ், வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு புது வீடியோவில் இன்றைக்கி என்ன பண்ண போகிறோன்னு கேட்டிங்கன்னா, ஸோ மைன்கிராஃப்ட் பட் லீஸ் ட்ராப் ஓபி ஐட்டம்ஸ். ஓகேவா? ஸோ இதான் இன்றைக்கி பார்க்கும். ஸோ மறக்காமல் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோக்குள்ளே போகலாம். வந்தோடனே மறந்துட்டேன், என்னடா ஓபி ஐட்டம்ஸே விழுகுன்னு பார்த்தா தெரியுது, லீவ்ஸ் தான் ஓபி ஐட்டம்ஸ் ட்ராப் பண்ணுமாமா. பையன் என்ன டீம் என்ன மேட்ச்னே தெரியாம சரி வாங்க போய் வெட்டும். கொஞ்சம் தப்பாக யோசித்தேன், கன்ஃபியூஷனில் எல்லாமே இருந்துச்சு. ஸோ மொதல் லீஃப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா எமரால்ட் பிளாக்கு 30 கேரக்டுங்க, கோல்டன் கேரக்டு இந்த மாதிரி நிறைய கிடச்சிது. சரியான ஓபி ஐட்டம்ஸ்ன்னு. அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா 9 டைமண்ட் ஓவரு, அப்புறம் எதுவும் புக்கு, அண்ட் தென் இந்த மாதிரி நிறைய பலன்னு நிறைய கிடச்சிது. ஸோ இன்வென்ட்ரியே ஃபுல்லாகிடுச்சு. இதாங்க கடுப்பு, இன்வென்ட்ரி ஃபுல்லாகிட்டே இருக்கும், கடுப்பாக இருக்கும். நான் வந்து அப்படியே வந்து பூட்ஸையும் லெகிங்ஸையும் போட்டேன். நெதரைட் பிக்காக்ஸ் கிடச்சிது. ஸோ மோஸ்ட்டாக நெதரைட்டு வந்துட்டேன். ஸோ ஸ்வாடை மட்டும் நெதரைட் வேணும். ஸோ நெதரைட் அப்கிரேட் கிடச்சா ஓகே, நம்ம ஈஸியாக இது பண்ணிடலாம். ஸோ நான் கொஞ்சம் வுட்டு லாக்ஸ் மட்டும் எடுத்துக்கிறேன் ஸ்மித்திங் டேபிள் செய்கிறதுக்கு. அண்ட் தென் வந்து அப்படின்னா ஒரு செஸ்ட்டு வேணும். செஸ்ட்லேருந்து அப்படியே வந்து ஃபுல்லாக வச்சுக்கலாம். இன்வென்ட்ரி ஃபுல்லாகி கடுப்பேற்றும் கைஸ். இந்த மாதிரி ஓபி ஐட்டம் ட்ராப்லலாம் வந்து போயின்னா இதான் பிரச்சனை, இன்வென்ட்ரி தான் பிரச்சனை. இவனுங்க அளவாக தராமல் கொட்டின்னு தருவாங்களா. ஸோ அதனால் வந்து அதான் பிரச்சனை. ஸோ இங்கே பாருங்கள், செஸ்ட்டு இருக்குது, அது ஏதோ ஓகே. நான் வந்து ஒரு டைமண்ட் ஆர்மர் கிடச்சிது, ஹெல்மெட் கிடச்சிது, போட்டேன். ஸோ டைமண்ட் ஓவரில் வச்சு நம்ம வந்து பார்த்திங்கன்னா நிறையா டைமண்ட்ஸ் எடுத்து அதை பிளாக்ஸை கன்வெர்ட் பண்ணிப்போம். ஏன்னா நம்மளுக்கு பிளாக்ஸ் அவசியம் தேவை. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் அப்படியே மேலே வரிசையாக போட்டு போயிட்டேன். அப்படியே சருன்னு எஃபிஷியன்சி 5 பிக்காக்ஸில் வச்சு வெட்ட போகிறேன். ஸோ அன்பிரேக்கிங்கு, மெண்டிங்கு, எஃபிஷியன்சி 5. ஸோ இதில் ஃபார்ச்சூன் இருக்குது, எஃபிஷியன்சி 5 இருக்குது டைமண்ட் பிக்காக்ஸில். ஸோ அதனால் இதில் வெட்டுறது பெட்டரு. ஸோ நிறைய கிடைக்கிது பார்த்திங்களா, கொட்டுன்னு கொட்டிக்கிட்டே இருக்குது டைமண்ட்ஸு. ஸோ எக்ஸ்பியும் நல்லா கிடைக்கிது இந்த மூலமாக. ஸோ ஓர்ஸ் கிடைக்கிறதுனால, எக்ஸ்பி கெயின் பண்ணுறதுனால நம்ம ஏதாச்சும் அப்கிரேட் பண்ணுறதுக்கு ஏதாச்சும் தேவைனாலும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஒரு ஸ்டாக் வந்துருச்சு, ஒரு டைமண்ட் எடுக்க முடியாது அப்போது. ஓகேங்க, நம்ம ஃபஸ்ட்டு இதெல்லாம் பிளாக்காக இருங்க, செஸ்ட்டில் தேவையில்லாதெல்லாம் போட்டுடுறேன் நான். இதில் வந்து பார்த்திங்கன்னா பேஸ்டன் ட்ரெஷரில் நெதரைட் அப்கிரேட் ட்ரிம்மு கிடைக்குது. ஸோ இது நம்மளுக்கு ரொம்பவுமே இம்பார்ட்டண்ட். ஏன்னா வந்து நம்ம ஸ்வாட் வந்து நெதரைட் இருக்கா, ஓகே, அப்போ பிரச்சனை இல்லை. ஸோ நெதரைட் இருந்தாலே போதுங்க, அசால்ட்டாக அடிச்சிடலாம். மேஸ் கிடச்சா பிரச்சனையே இல்லை, ஒன் ஷாட்டில் வந்து எண்டர் ட்ராகனை போட்டுடலாம். வந்தோடனே ஓபி ஐட்டம்ஸ் எடுத்தேன், அதனால் வந்து கிராஃப்டிங் டேபிள் தேவைப்படாதுன்னு நினச்சேன். இப்போ தான் தேவை போல் இருக்குது. ஒரு இது செஞ்சுக்கலாம், டைமண்ட் பிளாக் செய்யணும்ல. ஸோ அதுக்கு வந்து தேவை. இந்த வேறு பிளான்ஸ்லாம் போயிட்டே இருந்தால் நான் என்னடா பண்ணுவேன். கிறிஸ்டல்லாம் இருக்குது, கிறிஸ்டல் வச்சா வேணாம். நம்ம வந்து இந்த ஸ்வாட் வச்சு இன்றைக்கி அடிக்க போகிறோம் எண்டர் ட்ராகனை. ஸோ அதனால் நம்மளுக்கு கிறிஸ்டல் தேவையில்லை, ஒரு சேலஞ்சிங்காக இருக்கும். ஓகேவா? ஓகே, நான் வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சம் இப்படி ஸ்ப்ரெட் பண்ணி இருங்க. நான் என்ன பண்ணுறேன்னு எனக்கே தெரில, இன்வென்ட்ரி ஃபுல்லாகி கடுப்பேற்றுது எனக்கு. ஸோ ஃபஸ்ட்டு அயன் தேவை நம்ம ஸ்மித்திங் டேபிள் செய்கிறதுக்கு. ஏதாச்சும் ஒன்று கீழே போட்டால் இன்னொரு பிளாக் வந்துடுது. நான் போட்டதில் திருப்பி வந்துட்டே இருக்குண்ணே. நான் என்ன பண்ணுவேன், இல்லை அயன் பிளாக்கும் சேர்த்து போயிடுச்சு. எனக்கு தேவையில்லாத ஐட்டம்ஸ் தூக்கி போடலான்னு பார்த்தா எல்லாமே ஓபி ஐட்டம்ஸாக இருக்குது, என்ன தூக்கி போடணுன்னு தெரியல. ஸோ அதனால் நான் டைமண்டு போட்டேன். ஓகே, இப்போதைக்கு டைமண்ட் தேவையில்லை. ஸோ அதனால் பிரச்சனை இல்லை. நான் வந்து ஒரு ஸ்மித்திங் டேபிள் செய்யணும். ஸோ ஸ்மித்திங் டேபிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா 4 பிளாங்க் வேணும், இது தேவை. ஓகே, எங்கே நான் ஸ்மித்திங் டேபிளை காணோன்னு பார்த்தா நான் தேவையில்லாமல் நெதரைட் இங்கெட்டு செஞ்சுட்டேன். அயன் இங்கெட்டு கன்வெர்ட் பண்ண போனால் நெதரைட் இங்கெட்டாக கன்வெர்ட் பண்ணிட்டேன். ஒரு நெதரைட் பிளாக்கை ஸ்மித்திங் டேபிள் செஞ்சுக்கிட்டேன். ஸோ டைமண்டில் பேன்ஸ் வச்சுட்டு நம்ம வந்து நெதரைட்டாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ நெதரைட்டாக கன்வெர்ட் பண்ணிட்டேன். திருப்பி அதை ஏன் வச்சுன்னு கேட்காதீங்க, அது ஏதோ கிளிச் ஆகிடுச்சுங்க.
இந்த கிளிச்சிலேருந்து நான் படுற பாடு இருக்கே. ஓகே, நான் வந்து நெதரைட் லெகிங் போட்டிருக்கேன் இப்போது. ஸோ இப்போ வந்து 2 நெதரைட் சோர்டு இருந்துரு. ஸோ அதில் இருக்க என்ஜான்மெண்ட்ஸை ஒரே சோர்டாக மாற்றிடலான்னு சொல்லிட்டு மாற்றிட்டேன். வேறு ஏதாச்சும் இருக்குது, புக்கு இருக்குது, ஆனால் ட்ரைடன்ட் இல்லை, ரிப்பீட் அது. ஸோ டைமண்டு எப்பயோ போட்ட டைமண்ட் இப்போ கிடைக்கிது. நான் கேட்குறது மட்டும் தரவே மாட்டேறான். என்னவா நான் கேட்டது கிடைக்கலன்னு கத்திக்கிட்டு இருக்கிறான். என் போர்ட்டலும் நம்மளுக்கு கிடச்சிருச்சு. ஸ்டாக் கணக்கில் இருக்குது என் போர்ட்டலு. பட் ஆனால் வந்து நம்மளுக்கு தேவையான எண்டர் பேர்லும் ஐ ஆஃப் எண்டரும் இன்னும் கிடைக்கல. ஸோ இப்போ அதான் ரொம்பவுமே முக்கியம். ஸோ அதை வச்சுட்டா இப்போது நான் போகணும், என் போர்ட்டலுக்குள்ளே போயே ஆகணும். போய் அந்த ட்ராகன் பையனை அடித்து தம்சம் பண்ணுறோம். எப்போ அடுத்த நாளே ஆயிடுச்சு. இப்போ தான் எனக்கு வந்து அந்த பிளேஸ் ராடே கிடச்சிருக்கு. ஓகே, இதை வந்து பிளேஸ் பவுடராக மாற்றி, ஆனால் இது பத்தாதேடா. இப்போது நெதரைட் ஹெல்மெட்டு கிடச்சிருக்கு. ஸோ அதை எக்யூப் பண்ணிக்கலாம். என்னடா அது டேய், அவ்வளோதான் அது டைம் முடிஞ்சு போச்சு. இது வந்து கிளிச்சு. ஓகே, நம்ம வந்து இங்கேயே வந்து என் போர்ட்டல் செட்டப் பண்ணிடலாம். ஸோ இந்த சைடு 3, இந்த சைடு 3, அப்படியே இந்த சைடு 3. ஆமாம், மொத்தமாக செட்னா 12 எண்டர் பெர்ல் வேணும். என்கிட்ட 6 தானே இருக்குது. இன்னும் 6 போய் தேடணுமா? ஓகே கைஸ், நான் தேடிட்டு வரேன். ஒன்றே கண்ணேன்னு கிடச்சது, அதையும் நான் வச்சுட்டேன். இன்னும் 3 இருந்தால் போதுமே. என்கிட்ட எண்டர் பெர்ல் வந்து நிறைய இருக்குது, ஆனால் இது ஒன்று தானே இருக்குது. ஐயோ, இந்த பிளேஸ் ராடு கிடைக்கிறதுக்கு நான் படுற பாடு இருக்கே. ஐயோயோயோ, ஃபைனலி கைஸ் கிடச்சிருச்சு கைஸ். ஆனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே கிடச்சிது. இது அப்போ கிடச்சிருந்தா ஓகே மகளே, நாம் குதிக்க போகிறோம். போய் இந்த ட்ராகனை அடிக்க போகிறோம். ஓகேவா? ஓகே, வந்தாச்சு. எப்படியும் இந்த அச்சீவ்மெண்ட்டையும் நம்ம எடுத்தாச்சு. ஸோ அப்படியே சருன்னு எஃபிஷியன்சி 5 இருக்கா, சருன்னு போகுது பார்த்தீங்களா. நான் ஸ்பீடெலாம் பண்ணல, எஃபிஷியன்சி 5 பவரு. ஓகே, நான் வந்து இப்போது மேலே ஏறி போகணும். மேலே ஏறி ஒவ்வொன்றா அடிக்கணும். எனக்கு வேறு பவுலில் வராது, கிராஸ் பவுலையும் வராது, பவுலையும் வராது. சுத்தமாக எனக்கு வந்து யூசேஜ் பண்ணுறதே தெரியாது. ஏன்னா நான் ஸ்வாடையே ஏதோ ஃப்ளூக்கில் தான் வந்து நான் அடிச்சுட்டு இருப்பேன். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போது பவு வரைக்கும் வந்துட்டேன். கூடி சீக்கிரம் நம்ம ஹார்ட் கோட்லேயும் இதே மாதிரி தான் பண்ணணும். ஸோ அதனால் ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். ஸோ கடுப்பேற்றுறானேவன் ஜஸ்ட்டு மிஸ்ஸு ட்ராகன் பிரெத்தை போடல. ஏன் படவே மாட்டேங்குதே. சரி, பக்கத்தில் இருக்கிறையாச்சும் உடைப்போம். ஓகே, இது உடஞ்சிருச்சு. ட்ராகன் வேறு வரான்டா டே, பிரெத்தை போட்டு விட்டான்டா டே. இல்லை, அடிச்சு மட்டும்தான் போயிருக்கான். சரி வேணுங்க, எதுக்கு ரிஸ்க்கு. இவன் வேறு வந்துட்டு போகிறான். நம்ம வேறு கீழே வந்தோன்னா அவ்வளோதான். ஸோ இவன் கண்டிப்பாக நம்ம அடிக்க போகும்போது தான் பிரெட்டு போடுவான். ஸோ அப்போது வந்து டோட்டம் கண்டிப்பாக எனக்கு தேவை. ஸோ அதனால் வந்து டோட்டம் வந்து சேவ் பண்ணலாம். ஸோ ஒவ்வொன்றா கூட ஏறி போய்க்கலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. ஏறா ஒரு சின்ன ஸ்பீடாக நான் போட்டு விட்டேன். ஏன்னா இது எனக்கு அவ்வளோ டைம் எடுத்துச்சு, நடுவில் லேக்லாம் ஆச்சு. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பீடாக நான் டைம் லேப்ஸ் மாதிரி போட்டு விட்டேன். இந்த இடத்துல கிட்ட செத்துருப்பேன் நான். எப்படி அதையும் தப்பிச்சிட்டேன். ஸோ ஓரத்தில் வேறு நிற்கிறேன். இவன் வேறு பிரெத்தை போட்டிருக்கான். அங்கே தான் நான் அடிக்கணும் இப்போது. ஆனால் நீலாம் ஒரு ட்ராகன் சொல்லிக்காதா டே. இங்கே பாரு எத்தனை பிரெத்தை போட்டிருக்க. சாவுடா டேய். மனசாட்சி இல்லையடா. உன் இஷ்டத்துக்கு பிரெத்தை போட்டின்னா நான் என்னடா பண்ணுவேன்? எனக்கு அடிதான் விழுகும். இந்த நேரத்தில் தான் இந்த பவு வேறு சதி பண்ணதே. என்டர்மேன் கிட்டே போய் இங்கே பாரு சொல்லி வாய்முள்ள பிரெட்டாக போடுறான். ஏன்டா ஒரு இன்வென்ட்ரி வச்சுக்கோடா, அன்லிமிட்டட் பிரெத்தை போட்டுக்கிட்டே இருக்கியடா. நானும் அதில் கரெக்டாக சாப்பிட்றேன்டா. இங்கே பாரு அங்கே வரைக்கும் போடுறான். டே எங்கடா விற்றுக்கிட்டே இருக்க பிரெத்தை டே. மனசாட்சியே இல்லையாடா உனக்கெலாம். நான் வேறு ஒரு இது அடிக்காமலே வந்து இவன் கூட சண்டை போட்டிருக்கேன். அவன் அதில் அசால்ட்டாக ஹீல் ஆகிட்டு இருக்கான்.
நான் அடிக்கிறதெல்லாம் ஃபுல்லாக வேஸ்ட்டாக தான் போயிட்டுருக்கு. ஸோ அப்படியே டைமண்ட் பிளாக்கில் அப்படியே மேலே ஏறி போய் அதை உடச்சி விட்லாம். சாவடா, என்னையே பிரெத்து போட்டு கொல்ல பார்த்தேல நீ. என்ன தான் பிரெட்டு போட்டாலும் நான் இன்றைக்கி ஒன்று அடிக்காமல் போக மாட்டேன்டா. டே 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 ஒரு பேச்சுக்கு சொன்னேன்டா. டே அவ்வளோதான், பாதி ஆர்ட்டு ஹாஃப் ஆர்ட்டு இருக்குது எனக்கு, அவ்வளோதான் செத்துருப்பேன். டே 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 இருறா, இப்போவும் பிரெட்டு போட்டால் நான் என்னடா பண்ணுவேன்? இல்லை வேறு இன்னர் மேனை வேறு அடிச்சிருவேன். நல்ல குறுக்கால போயிட்டுருக்கான். இல்லை வேறு படாது, நான் வேறு பக்கத்தில் போனால் இப்போ பிரெத்து போடுவான் இவன். இந்த எண்டர் மேன் வேறு குறுக்கால போய் நம்மளை அடிக்க பார்க்குறான். ஸோ இந்த நேரத்தில் பவு யூஸ் பண்ணுறது கரெக்டு. எங்கடா டே சாவடா. எந்த மேன் பிரெட்டில் அவனே சாவறான், எந்த மேன் வந்து சாவறான். சாவடாடி இரா, வந்துட்டேன்டா. செத்தே ஆகணும்டா நிற்க நீ. நானே என்னென்னமோ ட்ரை பண்ணுற போல ஒரு அடி விழுக்க மாட்டேறான் அவன் மேலே. இங்கே பாருங்கள், நானும் எவ்வளவோ ட்ரை பண்ணுறேன், ஒரு அடி விழுக்க மாட்டேறான் அவன் மேலே. சாவடாடி, நான் நீ ஸ்வாடில் தான்டா அடித்தேன், ஒரு ஏரோ கூட அவன் மேலே போக மாட்டேது. ஓகே, நம்ம எத்தனை எக்ஸ்பி வருதுன்னு பார்த்துட்டு வீடியோ எண்ட் பண்ணிக்கலாம். 34, 41, 44, 45, 48. இருங்க வீடியோ எண்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே மக்களே, இதோட நான் இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். இன்னொரு நல்ல வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். பை காய்ஸ், பாய். ஸோ மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் சப்போர்ட்டும் பண்ணிடுங்க ப்ளீஸ் காய்ஸ். பாய்.